ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேயாடா, டேரெக்டாக நம்ம மூவிக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேயா, ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு மூவி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரிடம். ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு பர்சன்ட்டை எக்கச்சக்க பர்சன்ஸ் அடிச்சிட்ருக்காங்க. அந்த பர்சனோட பாடியில் ஸ்கின்லாம் பிஞ்சு பிளட் வருது. பிளட் வெள்ளத்தில் அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ரோட்டில் விழுந்தா டேயாங் டேயாங் என்ன பண்ணுறீங்க டே அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பயங்கரமாக கத்தி கதறியல்டா. ஜங்குக்கோட ஹன்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி வாடா அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக இழுத்தா டாடு டே எதுவும் பண்ண சொல்லாதீங்க அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பயங்கரமாக கத்தி கதறி அழுறாரு. இந்த மாதிரி கதறி அழுதான் டே அடிச்சு போட்டது காணுடா, கிளம்புங்க இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டேடும் அங்கே டே அடிச்சிட்டு இருந்த பர்சன்ஸும் அப்படியே அந்த பிளேஸில் இருந்து கார் எடுத்துகிட்டு மூவ் ஆனானா டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் டேங்கிற மாதிரி டேயோட நேம் சொல்லி கத்துனபடியே அந்த பிளேஸ்லேருந்து போனால் இந்த மாதிரி ஃபுல்லாக பிளட்டு வெள்ளத்தில் இருந்தபடியே இப்படி போகிற ஜங்குக்கை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஃபுல்லாக கான்ஸ்லேருந்து அந்த பிளேஸ்க்கு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே என்ட்ராகி டேங் உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம டேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நம்ம டேக்கு நடந்துக்கிட்டு இருந்தா அப்படியே ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி போகுது. இப்படி போனால் ஒரு காலேஜை தான் கட்டுறாங்க. இப்போ காலேஜுக்குள்ள அப்படியே நம்ம டேங்குள்ளன்றானா வாடா என்னடா மார்னிங்கே எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் அட்னன்ஸ் போடுவ, இன்றைக்கி என்ன லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கலாய்க்கவும் அது ஒன்றும் இல்லைடா, வர வழியில் 2 பர்சன்ஸ் எங்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்க, அதான் கொஞ்சம் கிளாஸ் எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா பக்கத்தில் வந்து உட்காந்தா என்னடா எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கீங்க, கிளாஸுக்கு போகிற ஐடியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்கவும் கிளாஸில் போய் அப்படி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்டான். டாய் ஹேய் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்பும் ஒயனும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறத ஜின் நோட் பண்ணிட்டு டேய் திருந்த மாட்டிங்களாடா, 2 பேரும் ஏன்டா இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. அது சரி டேயாங், இப்போ இந்த காலேஜில் நம்ம தான் சீனியர், நம்ம கேங் தான் இங்கே இருக்கிறதுலே டாப். இப்போ நம்ம இங்கே இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே புள்ளி பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லவும் புள்ளி பண்ணணுமா, அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொல்லவும் ஆரம் அதெல்லாம் வேண்டாம் ஜின்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி எல்லாருமே மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா இப்போ அதே காலேஜில் நம்ம டேயோட டீமுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டீம் இருக்கும். மார்க்கு, ஜாக்கு, ஜான், சார்லிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் டே முன்னாடி வந்து நிற்கவும் என்னடா என்ன மார்னிங்கே என்னடா இவனுள்ள காங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக வந்துட்டானுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே வந்து நம்ம டே பக்கத்தில் உட்காரவும் வாடா இவ்வளோ நேரம் எங்கே போனேன், என் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காமல, எனக்கு ஒர்க்கு கொடுத்துருந்தா அதை வெளியே போனேன், எப்படிடா மார்னிங் நம்மகிட்ட ஃபைட் பண்ணுறதே ஒரு ஒர்க்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா டே அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி நம்ம டேயை பார்த்து பேசினா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு ஹாரியை பார்த்து பேசவும் எங்கள் பாருடா நீ நான் 2 பேருமே இந்த காலேஜில் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் எதுக்கு உங்கள் குரூப்பை பார்த்து பயப்படணும், உங்களுக்கு நாங்கள் ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், டேய் அவங்கிட்ட போய் இதெல்லாம் யார்டா சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்கவும் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்கிறாரு. என்னடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆமாம், நம்ம தான் இங்கே இருக்கிற எல்லாத்த விட டாப் குரூப்ஸ், அப்போ நம்ம எல்லாருக்கும் பவுட் பண்ணணும். இவன் என்னை ரொம்ப பில்டி பண்ணுற மாதிரி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரித்தான், அதான் நான் ஒன்றை வச்சு பேசி எங்கள் குரூப்புக்கு நீ எப்போதுமே பவுட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணேன், இதில் ஏதாவது தப்பாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ மார்னிங்கே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகப்போ நோட் பண்ணா. சரி விடு, எங்கே பாரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஒர்க் என்னவோ அதை பாரு, என் ஒர்க் என்னவோ அதை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சொல்ல அதே காலேஜுக்குள்ளே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் என்ட்ராகுது. இந்த மாதிரி கார் என்ட்ராகிறத சண்டை போட்டுட்டு இருந்த 2 டீமுமே நோட் பண்ணேன். யாருடா இந்த காரில் இருக்கிறது, ரொம்ப ரிச் போலுக்கு, காரை பாரு கப்பல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் வாயை மூடுறா, உண்மை தானடா சொல்கிறேன், இந்த காரெல்லாம் நம்ம பிக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும், ரியல்லே பார்க்குறோம் பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
எல்லாருமே அந்த காரை நோட் பண்ணா அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணபடி ஒரு பையன் என்ட்ராகிறான். என்ட்ராகிட்டு இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பாஸ் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இப்போ அந்த காரில் இருந்து நம்ம ஜங்குக்கு இறங்குறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு இறங்குனா ஒரு பர்சன்ட்டுக்காடா இவ்வளோ பெரிய காரு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாரும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப அவருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. கடுப்புலேயே அந்த கார் டோரை புஷ் பண்ணி தள்ளிட்டு வேகமாக இருந்து போனால் பாஸ் பாஸ் என்ன பேக்கில் எடுக்காமல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியே ஜங்குக்கோட பர்சனல் செக்யூரிட்டி 2 பேருக்குமே ஒரே வயசு தான். இந்த மாதிரி ஜங்குக்கு பின்னாடியே ஓடி போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு இவனுக்கு அவன் பாடி கார்டா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் தெரில ரொம்ப ரிச் மேன் போலுக்கு. அதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாடி கார்டு மாதிரி எப்போதும் 24 ஹவர்ஸ் அவனை நோட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன்ட்டை வச்சுருக்காங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருந்தான். இப்போ ஜங்குக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணியிருப்பார். இப்படி ஜாயின் பண்ணியிருந்தா நம்ம ஜங்குக் அப்படியே கிளாஸ்க்குள்ள என்ட்ராகி செம்ம கடுப்பில் உட்காந்துருந்தா பாஸ் பாஸ் ஏன் இவ்வளோ அப்செட் ஆகுறீங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா இந்த லைஃப். நான் நார்மலாக வரணும்னு நினச்சா இவ்வளோ பெரிய காரில் விட்டுருக்காங்க. எல்லாருமே என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? என்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசணுங்கிற மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. எனக்கு டென்ஷனாக இருக்குது. எதுக்குடா காலேஜுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ அப்படியே கிளாஸஸ் 1 by 1 நடந்துட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக் தான் கடுப்புலேயே வேகமாக போயிட்டு இருந்தவர் சும்மா போகிற டேயை இடித்து தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு போகவும் இதை டேயை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காண்டாயிட்டாரு. காண்டானாட்டே கூட தான் நம்ம ஆரம்பிச்சின் சுகா ஜிமினா ஜேகோ போயின் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படி இடிச்சிட்டு போகிற மூமெண்ட்டு பார்த்துட்டு சாரி கூட சொல்லாமல் போகிற திமுறையும் பார்த்துட்டு நம்மகிட்டே காண்டாகி சொடக்கு போட்டு நம்ம ஜங்குக்கு கூப்பிடவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசுனா இடிக்கதை இடிச்சிட்டு சாரி சொல்லாமல் வாடா போடாவா போட்டு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஜங்குக்கோட சீக்ஸில் டே ஸ்லாப் பண்ணிடுவார். இப்படி பண்ணால் ஜங்குக்கு ரொம்ப ஷாக்கிங்காக டேயை நோட் பண்ணால் என்ன நினச்சிட்டு இருக்க? என்னடா மணி இருக்குங்கிற திமிரை எங்ககிட்ட காட்டுறியா? கொன்னுருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்புறம் காலேஜிலேருந்து ஒழுங்காக ஹவுஸ்க்கு போக மாட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். மணியை உன் ஹவுஸில் வச்சுக்கோ. இது பப்ளிக் பிளேஸ். பப்ளிக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து போகவும் பாஸ் ஸ்லாப் ரொம்ப செம்மையாக விழுந்திருக்கு போலுக்கு. டேய் அவன் என்னை ஸ்லாப் பண்ணிட்டான்டா. ஆ செம்மையாக வலிக்குது சீக்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும் வலிக்குதா? ஆமாண்டா. ஆ ரொம்ப வலிக்குதுடா. பாஸ் பாஸ் இருங்க இப்போவே போய் நான் கேன்டீனில் போய் ஐஸ் கட்டி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஓடுனோம். இந்த மாதிரி பண்ணட்டே பார்த்து இன்னும் நம்ம ஜங்கு காண்டாகி ஏன்டா என்ன அடிச்சு அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம டேயோட குரூப்பை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜங்குக்கு வந்தோம். நம்ம ஹாரியோட டீம் தான் நம்ம டேயை விடுற மாதிரி தெரியல. டே முன்னாடி ஃபைட்டுக்கு வாடானுங்கிற மாதிரி சண்டைக்கு கூப்பிட்றாரு. இப்படி கூப்பிட்டதை பார்த்து காண்டாகி ஜங்குக்கு வர இந்த மாதிரி இடிச்சு தள்ளி டென்ஷன் ஆக்கியிருப்பார்ல, அதனால இப்போ ஹாரி மேலே கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி காட்ட ஆரம்பித்தா நம்மகிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 2 கேங்குக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. 2 பர்சன்ஸுமே ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வாவ் என்ன அம்மா ஃபைட் பண்ணுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ரசிக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தால் பாடி கார்டு அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு பாஸ் இருந்தாங்க ஐஸ் கட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும் டேய் அதை தூக்கி போடுற. நீ என்னோடய பாடி கார்டுன்னு தான் சொல்கிற. உனக்கு ஒரு ஃபைட்டிங் கில்ஸாக தெரியுதா? அங்கே பாருடா 6 மெம்பர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க பாரு. ஃபைட்டிங் ஹில்ஸை பாரு. 6 மெம்பராவது பாய்ஸ் ஒரு கேலை பாருடா என்னம்மா ஃபைட் பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு ஃபைட்டிங்கை சொல்லி கொடுனா அதை உனக்கு சொல்லி கொடுக்க முடியல. ஃபைட்டிங்னாலே என்னன்னு தெரியாத ஒன்றை எனக்கு பாடி கார்டாக என் டாடா அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஜங்குக்கு திட்டிக்கிட்டே இருந்தான். ஏன் பாஸ் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? வேணும்னா அந்த 7 மெம்பர்ஸ்டையும் போய் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதானே? என்னடா சொல்கிற? ஆமாம் 7 மெம்பர்ஸ்கிட்ட போய் கேளுங்க. எனக்கு இந்த ஃபைட்டிங்லாம் சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பாக இருக்கா பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குட் ஐடியா. இப்போ தான் என்னோடய பாடி கார்டுங்கிறத கரெக்டாக அப்புறம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து போனால்
இதில் என்னத்த பெருசாக சொன்னேன்னு இவ்வளோ ஹாப்பி ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு காலேஜ் எண்ட் ஆகி நம்ம ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு போகிறாரு. அது மாதிரி பாய்ஸஸ் நேராக ஹவுஸுக்கு போவாருங்கன்னு பார்த்தா அவளை விரும்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி கிளப்பு, பார்க்கு, மாலு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிருந்தாங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி என்ஜாய் பண்ண போனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே அதே மாதிரி தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சர்க்கிள் சேஃபில் உட்காந்துருந்துக்கிட்டு, காலேஜில் நிறைய ஒர்க் வருது, நிறைய ப்ரோக்ராம்லாம் வருது, எக்கச்சக்க ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணியிருக்கோம்டா. ப்ளீஸ் டேங், இது ஃபைனல் இயர், நம்ம எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக டான்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை நீ இந்த திருப்பாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2 இயர்ஸுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே நீ கலந்துக்க மாட்டேங்கிற. இந்த திருப்பாவது எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நம்ம கலந்துக்கணும், நிறைய ட்ராஃபிஸ் வாங்கணும், நீ கலந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேட்டை பேசிகிட்டு இருந்தான். சரி கலந்துக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பண்ணலாம், இந்த ட்ரிப்பு ஃபங்க்ஷனில் என்னென்ன போட்டிங் வைப்பாங்க, என்ன மாதிரிலாம் என்னென்ன மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணலாங்கிற மாதிரி இப்படி பாய்ஸஸ் எல்லாருமே ஒன்றுனா சொன்னோம். ஜேகப் வந்து டான்ஸுக்கு நான் பொறுப்பு, டான்ஸை மொத்தத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஸ்டெப் எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுப்பேன் ஜேகப் சொன்னோம். அப்போ சரி, ஸ்போர்ட்ஸில் நான் பார்த்துக்கிறேன், வாலிபாலில் ட்ரெயின் எப்படி பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், சரி அப்புறம் மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப்பாக சேர்ந்து பார்த்துக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆளுக்கு ஒர்க்கை பப்பாதியாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க கல்ச்சுரலுக்கான அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குரூப்பாக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி பிளான் போட்டுருக்க டேயோட ஷோல்டரை நம்ம ஜங்குக்கு அப்படியே உரசவும், இந்த மாதிரி சுரண்டுறபடி உரசுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கொஞ்சம் கடுப்பாக்கி ஏன்டா அது அப்படிங்கிற மாதிரி கோபமாக எழுந்து ஜங்குக்கு முன்னாடி நிற்கவும், நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இப்படி சொன்னால் ஜங்குக்கோட பாடிக்காக ஜங்குக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு. இப்படி நின்னா, என்னடா நேற்று கொடுத்தது 10 இன்னைக்கு வர வாங்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கோபமாக நம்ம ஜங்குக்கை பார்த்து பேசவும், இல்லை சீனியர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஹெல்ப், உனக்கு நான் ஏன்டா ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன என்னோடய ஃப்ரெண்டா இல்லை என்னோடய பாய் ஃப்ரெண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு? ஏன் இப்படி பேசுகிறீங்க சீனியர், இந்த காலேஜில் நீங்கள் தான் ஹெட்டு, உங்கள் குரூப்பு தான் ஹெட் குரூப்புங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லாவே ஃபைட் பண்ணுறீங்க, எனக்கும் அதை கற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி கேட்கவும், இங்கேருந்து போடன்னு வச்சுக்கோங்க, 4 பஞ்சை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன், போடா அப்படிங்கிற மாதிரி டே கற்றுனோம். டேயோட ஹேண்ட்ஸை டக்குன்னு நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு, ப்ளீஸ் சீனியர் எனக்கு கற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கையும் டேயும் நோட் பண்ணால் டே காண்டில் இப்போ ஒரு ஸ்லாப்பை வச்சுருவாரு. இப்படி வச்சா பாய்ஸஸ் எல்லோரும் டக்குன்னு எழுந்துட்டு அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போயிரு, என்கிட்ட வந்து இப்படி ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஸ்லாப் தான் பண்ணுறேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போடா முதல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, என்னடா எல்லோரும் எழுந்து நிற்கிறீங்க, உட்காருங்கடா, வாங்கடா பிளான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் பிளான் போட்டோம். இந்த மாதிரி அடித்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து கலச்சிலாம் போகலை, டே எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடியே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா இதை டேயை நோட் பண்ணிவிட்டு, இவனுக்கு என்ன பிரச்சனை, நம்மளை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே திரும்பி என்னையாடா ஃபாலோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லையே என் கிளாஸ் ரூம் இங்கே தான் இருக்குது, நான் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கிராஸ் பண்ணி போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே அதே மாதிரி தான் நம்ம டேயும் ஜிமினாவும் நார்மலாக ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க டே பக்கத்தில் வந்து ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத ஜிமினா நோட் பண்ணா, ஏண்டா எதுக்குடா என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி டே கடுப்பில் நம்ம ஜங்குக்கை பார்த்து பேசினா, ப்ளீஸ் சீனியர், எனக்கு உங்கள் ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்கவும், இன்னும் காண்டாகி நம்ம டே அடிக்க போனோம். நம்ம ஜிமினா டேயை பிடிச்சிட்டு, போதும் வாங்கேருந்து போகலாம், உனக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஜங்கு சும்மா விடலை. நம்ம டேயை பார்க்குற இடத்துல, நிற்கிற இடத்துல, போகிற இடத்துல, எங்கெல்லாம் டே இருக்கிறாரோ அவ்வளோ இடத்துலையுமே எனக்கு சொல்லிக் கொடுங்களேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டே முன்ன வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறதா பார்த்துட்டு நம்ம டே காண்டாக்கி
கடுப்பாகி 2 டேஸ் காலேஜுக்கே வர மாட்டார். இந்த மாதிரி 2 டேஸ் காலேஜுக்கு வராத இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா அவர் காலேஜுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே கேட்கவும், நீங்கள் பண்ணுற டார்ச்சருக்கு காலேஜுக்கு வராமல் வேறு என்ன பண்ணுவார்? அப்போ காலேஜுக்கு வரவே மாட்டாரா? வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கோட பாடியோட பேசினபடியும் அவங்க ஹவுஸுக்கு போனால் இப்போ நம்ம தான் 2 டேஸ் கழிச்சு திரும்பவும் காலேஜுக்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டேயை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரன் பண்ணபடி ஓடி வராரு. இதை நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு, டேய் இன்னைக்கு ஏதோ நல்ல மூடில் காலேஜுக்கு வந்திருக்கான், அவனை இவன் மீட் பண்ணவே கூடாது, மீட் பண்ண நம்ம அலோவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை மீட் பண்ணாத அளவுக்கு பாய்ஸஸ் எல்லோரும் சேர்ந்து டேயை மறைச்சபடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால், என்ன இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஹேய் நான் அந்த சீனியர்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே வந்து வயன் அப்படியே நின்றுட்டு, என்னடா என்ன எங்களையே பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது, சீனியருக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடு, ஜூனியராக உன்னோட ஒர்க்கை போய் பார்க்குறியா, எங்களுக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்குது, ஏற்கனவே இங்கே கல்ச்சுரல்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு, அவன் எதுவுமே ட்ரெயின் பண்ணலை, தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி அவன் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத அளவுக்கு கெடுத்துறத, பிறகு என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டிட்டு வயன் அங்கேருந்து போகவும், கல்ச்சுரல்ஸா ப்ரோக்ராம்ஸா இது ஏன் நம்மகிட்ட பாடி கார்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாடி கார்டுக்கிட்ட வந்து நிற்கவும், ஏன்னா பாஸ் ஏன் முன்னாடி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டு கேட்டா, டேய் இங்கே ஏதோ கல்ச்சுரல்ஸாமே நீ ஏன் அதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், அது உங்கள் டேட் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னார், அதனால தான் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, டயாங் சீனியர் எந்த பிளேஸில் கலந்துக்கிறாரோ அதில் நானும் கலந்துக்கணும், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, நீ எப்படியாவது என்ன அந்த பிளேஸில் ஜாயின் பண்ண வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதே மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே டேயோட டீமில் உள்ளவங்க என்னென்னலாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்களோ அவ்வளோத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா எதுவுமே நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி சுத்தமாக பிடிக்காமல் இருந்தால் அதில் டான்ஸ் ப்ரோக்ராம் பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, டான்ஸ் இதில் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக அட்டாச் ஆகலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும், உங்களுக்கு டான்ஸு என்னடா நினச்சிட்ருக்கேன், எனக்கு நான் டான்ஸ் வராது நினச்சிட்ருக்கேன், நான் நல்லாவே ஸ்டெப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க பிளேஸ்க்குலன்றானா அங்கே எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ டேயோட டீம் தனியாக இருக்குது, எல்லாருமே கப்புள்ஸாக வேறு மியூசிக் ஏற்றபடி டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாய்ஸஸ் எல்லாருக்குமே பேர் இருக்குது, டேக்கு மட்டும்தான் பேர் இல்லை. இதை பார்த்துட்டு, டேய் எல்லாருக்குமே நாங்கள் பேர்ஸாக இருக்கிறோம், நீ சிங்கிளாக இருக்கிறவன் எப்படிடா டான்ஸ் பண்ண முடியும், பெசாட்டிக்கு ஏதாவது ஒரு கேலை சூஸ் பண்ணுறியா அவங்க கூட டான்ஸ் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை இப்படி கேட்டான். அதை கேட்டுட்டு, கேலா ஏன் கூட டான்ஸ் பண்ணவா, உங்கள்கிட்ட டான்ஸ் பண்ணணும்னு சொன்னால் போதும் காலேஜில் இருக்கிற ஹோல் கேர்ள்ஸும் க்யூனில் இருந்து நின்றுவாங்க, அதனால் நம்ம நல்லா டான்ஸ் ஆடுற பர்சன்ட் யாரையாவது 1% சூஸ் பண்ணால் போதும், அப்போனா நம்ம டீம் ஃபுல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, யாரப்பா செலெக்ஷன் பண்ணுன்ட்டு ஆளுக்கு ஒவ்வொருத்தரோட நேமை சொல்லிட்டு இருந்தா. ஜங்குக்கு அப்படியே வந்து பாய்ஸஸ் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நின்றுட்டு, எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நான் வேணால் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசவும், இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கடுப்பில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், எவ்வளோ அடித்து துரத்துனாலும் தான் முன்னாடி வந்து நிற்கிற ஜங்குக்கை பார்த்து ரொம்ப கடுப்பாக அங்கேருந்து போகலான்னு பார்த்தேன். டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு, ஏன் சீனியர் இவ்வளோக்குள்ள கோவமாகறீங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் கிடையாது, என்னால் யார் கூடயும் எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்க முடியல, உங்களுக்கு ஒரு பர்சன்ட் தேவைப்படுறாங்க, எனக்கும் டான்ஸ் ஆட தெரியும், நான் வேணால் என்னோடய டேலண்ட்டை காட்டுறேன், பிடிச்சிருந்தா என்னை உங்கள் டீமில் எடுத்துக்கோங்களேன், அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாரி டேட்டை பேசிட்டு நம்ம வயனை பார்க்கவும், சரி மியூசிக் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜேக்கப்பை நோட் பண்ணால், மியூசிக் அப்படி ப்ளே ஆனால் நம்ம ஜங்குக்கு அதே மாரி டான்ஸ் நல்லாவே ஆடுறாரு. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டை பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு, இவங்க டேடு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணதுக்கு அலோவ் பண்ண மாட்டார், எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு இந்த டான்ஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
நம்ம ஜங்குக்க நோட் பண்ணிகிட்டே இருந்தா இந்த மாதிரி ஃபுல்லாக டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே பாய்ஸஸை பார்த்து நிற்கிறாரு. எனக்கும் டான்ஸ் பண்ண தெரியும், நானும் டான்ஸ் பண்ணட்டுமா உங்க கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு, சரி அவன் தான் நல்லா டான்ஸ் பண்ணுறானே, டயாங் அவனை உன்னோட பேரா வச்சுக்கோ. டேய், அவன் ஏற்கனவே என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அது போதாதுன்னு என்னோட பேரா வர பக்கத்தில் வச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம டே திட்டவும், ப்ளீஸ் டே, ப்ளீஸ் ப்ளீஸ் 1 வீக் தான் இருக்குது, என் செல்லட்டையில் ஒத்துப்பேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படி குரூப்பாக அவங்கவுங்க பேர் பக்கத்தில் போய் நின்று ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி மியூசிக் ப்ளே ஆனோம். டே செம்ம கடுப்பில் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே டைட்டாக வந்து நிற்கிறாரு. டான்ஸ் பண்ணலாமா சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேற வழி, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் கவுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்புலையே டே அப்படியே நம்ம ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி எல்லாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறத விட டேட்டை ஃபைட் பண்ணதுக்கு கில்ஸை கற்றுக் கொடுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு. ப்ளீஸ் சீனியர், டான்ஸும் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, அதே மாதிரி எனக்கு ஃபைட்டையும் சொல்லி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக் டேட்டை இப்படி பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் அதேமாரி கிளாஸஸ் 1 by 1 நடந்துட்டு இருந்தா. ஈவினிங் அதேமாரி டான்ஸ் பண்ண அந்த டான்ஸ் ரூமுக்குள்ள பாய்ஸஸ் எல்லாருமே என்ட்ரானா நம்ம டே வந்து ஷார்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸாக இருக்கிறத ஜிமினா நோட் பண்ணிட்டு, டயாங், ஏற்கனவே எங்கள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஷார்ட்லெஸ்ஸாக நின்று யாரடா செடியூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்க்கவும், டேய் இல்லைடா, நான் கொண்டு வந்த ஷார்ட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அது எனக்கு போட வேர் பண்ண விருப்பம் இல்லை, அதான் அதை ரிமூவ் பண்ணேன். இப்போ உன் கூட ஒருத்தன் டான்ஸ் பண்ண வருவானே, அவன் பாய் தானடா, நீயே தேவையில்லாமல் திங்க் பண்ணுறவன், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவார். டேய், டான்ஸ் பண்ணுற பிளேஸில் என்னடா ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க? டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்பால் ப்ளே பண்ண டோர்னமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகணும்ல, அதான் இப்போவே வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் பண்ணுற பிளேஸில் அப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, திருந்த மாட்டடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடியே அப்படி டான்ஸ் பண்ணதுக்கு அப்படி பேராக வந்துடுனா நான் ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு ரன் பண்ணபடி வந்து, சாரி கொஞ்சம் லேட் ஆச்சு, ஒர்க்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகவும் பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே உள்ளே என்ட்ரானவர் இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸாக நிற்கிற டேயை பார்த்துட்டு, ஐயோ சீனியரோட பாடி என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே முழுக்க நோட் பண்ணா, டே அப்படிலாம் இல்லை, ஜங்குக்கு வந்ததை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த பிளேஸ்லேருந்து எழுந்து ஒரு டவலை வச்சு ஃபுல்லாக அவரோட பாடியில் இருக்கிற ட்ராப் வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரப் பண்ணபடியே டான்ஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்ட கேட்கவும், நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கவும், பண்ணலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா, இல்லை இன்றைக்கி டைம் ஆச்சு, நான் இதே ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே அதை மாதிரி பேராக வந்து நின்று டான்ஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கோட ஐஸ் தான் சும்மாவே இல்லை, டேயோட பாடியை முழுக்க நோட் பண்ணுது. இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸாக நின்று டான்ஸ் பண்ணுற டேயை நோட் பண்ணபடியும் நம்ம டேயோட பாடியை நம்ம ஜங்குக்கு லைட்டாக டச் வேற பண்ணுறாரு. இப்படி பண்ணாட்டே கொஞ்சம் ஷாக் ஆகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, இல்லை தெரியாமல் ஸ்லிப் ஆகி ஹேண்ட்ஸ் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டான்ஸ் பண்ணுறத விட எப்போ பார்த்தாலும் தோணேன்னு ஃபைட் பண்ண சொல்லிவிடுங்கிற அந்த வேர்டை இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்லவே இல்லை. முழுக்க டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டேயோட செஸ்ஸு, ஹிப்பு, சிக்ஸ் பேக்ஸுன்ட்டு டேயோட பாடியை தான் முழுக்க நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டேயோட பாடியை ஜங்குக்கு இப்படி நோட் பண்ணுறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஜங்குக்கை புஷ் பண்ணிவிட்டு அவர் அந்த மோசமான ஷார்ட்டுன்னு சொன்னார்ல, அதையே எடுத்து வேர் பண்ணுறாரு. ஏக்குடா எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுற? எனக்கு வேர் பண்ணணுன்னு தோணுது, அது ஏதோ டேட்டியாக இருக்குது அதனால தான் வேர் பண்ணலன்னா, இப்போ இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி வேர் பண்ணப்படி ஜங்குக்கிட்ட வரவும், என்னாச்சு சீனியர், எதுக்காக உடனே ஷார்ட் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், தேவைப்படுது அதான் வேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டா நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி இன்னும் க்ளோஸாக வந்து டான்ஸ் பண்ணுறாரு. இப்படி டான்ஸ் பண்ண சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கு டேயோட ஃபேஸை முழுக்க நோட் பண்ணபடி
ஃபுல்லாக ரொம்ப ஒரு லவ்வபுளாக ஐ டு ஐ நோட் பண்ணபடியே சீனியர் எனக்கு ஃபைட்டிங்கை சொல்லிக் கொடேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்டா டேய் ஷார்ட் போடாமல் இருக்க சொல்ல என்கிட்ட எதையுமே பேசாமல் முழுக்க முழுக்க என் பாடி அப்படி நோட் பண்ணிவிட்டு ஷார்ட் போட்டவுடனே அப்படியே என் ஃபேஸை பார்த்து எப்படிடா அப்படி பேசுகிறேங்கிற மாதிரி நாம் ஜங்குக்கு நோட் பண்ணால் நாம் ஜங்குக்கு மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பார். சொல்லிக் கொடுங்கிற மாதிரி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா இந்த டைம் ஸ்கிப் ஆகி அன்னைக்கு டே எண்ட் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அதே மாதிரி தான் ஜங்குக் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் இருக்கிறாரு. ஹோட்டலில் ஒரு பர்சன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா பாய்ஸஸும் அதே மாதிரி தான் கிளப்பு பார்க்கெல்லாம் என்ஜாய் பண்ணது போதுன்னு ஹோட்டலுக்கு இன்றைக்கி எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஃபுட் சாப்பிட அதே ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்க. இந்த மாதிரி என்ட்ராகி ஜங்குக்கு இருக்கிற டேபிளுக்கு ஆப்போசிட் டேபிளில் கொஞ்சம் தூரத்துலேயே தான் பாய்ஸஸ் எல்லாருமே உட்காந்துருந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா ஜங்குக்கு பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்காந்துதான். இப்படி பையன் உட்காரத பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லவும், ஹாய் ஜங்குக், உன்னோட டேட் இன்றைக்கி என்னை மீட் பண்ண சொன்னார். இன்றைக்கி நம்ம 2 பேருக்கு டேட், உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லவும், டேடு சொல்லி தான் அனுப்புனார், நான் கேட்டுட்டு தான் வந்தேன், நீங்கள் தான் அந்த பர்சன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் நர்வஸ்லேயே பேசினா, ஆமாம் நான் தான் அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு 2 பேருமே அப்படி ஃபுட்டை சாப்பிட்டா அந்த பர்சன்ட்டோட ஐ மொத்தமும் ஃபுல்லாக ஜங்குக் மேலே மட்டும்தான் இருக்குது. ஜங்குக்கை முழுக்க நோட் பண்ணால் இப்படி ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்கு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை லைட்டாக டச் பண்ணவும் ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி, என்னாச்சு? இல்லை ஸ்பூன் எடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பேசிக்கிட்டே அப்படியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் எழுந்து வந்துட்டு, எங்கள் பாரு ஜங்குக், நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கிற, லைஃப்பில் 2 பேருமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு உன் கூட இந்த மாதிரி டேட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, அதுக்கு பதிலாக வேணால் நம்ம கொஞ்சம் கிளப்புக்கு போகலாமா, கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி டேட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அந்த பர்சன்ட் ஜங்குக்கோட நெக்கை லைட்டாக ரப் பண்ணபடி கொஞ்சம் மிஸ்பிஹேவாக ப்ரே பண்ணுற இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்கு காண்டாகி டக்குன்னு அந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, என்னோடய டேடு டேட்டுக்கு வர சொன்னார் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசி அந்த பையனை திட்டி நம்ம ஜங்கு டக்குன்னு ஸ்லாப் பண்ணுவாரா. இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்டபடி ஜங்குக்கு அந்த பையனை அடிக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ண ஜங்குக்கோட சீக்ஸில் ஜங்குக்கோட டேடு ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வைக்கவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோரில் வந்து விழுந்துடுவார். இந்த மாதிரி விழுந்ததை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அவங்க இருந்த சேர்லேருந்து எழுந்து நின்னா இந்த மாதிரி கீழே விழுந்த ஜங்குக்கோட லிப்பே கட்டாகி பிளட்டு வரும். பிளட்டு வந்தபடியே அப்படியே நிமிர்ந்து அவங்க டேடை நோட் பண்ணுறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்குங்க நீ, என்ன பண்ணிகிட்ருக்க, டேட் அரேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர சொன்னால் அவனே அடிச்சிட்ருக்க, அவன் இப்போ என்ன தப்பாக கேட்டுட்டான்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு ஜங்குக், இவனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிற, அவன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி அவன் கூட கிளம்பி பார்க்கணும், அதை விட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கிய அவங்ககிட்ட, நீ என்ன தைரியம் இருந்தால் நீ அவனை ஸ்லாப் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு திட்டவும் ஜங்குக்கோட பாடியோட அப்படியே பொறுமையாக வந்து ஜங்குக்கை புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சான். டேட், அவன் என்கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவாக நடந்துக்கிட்டான், அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டிகிரி ஏஜில் நம்ம ஜங்கு க்ரை பண்ணுறாரு. இப்படி க்ரை பண்ணால் ஜங்குக்கோட லிப்பு கட்டாகி பிளட்டே வருது. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அடி வாங்கின மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப காண்டானா நம்ம ஜங்குக்கோட டேட் அப்பவும் விடாமல் வேகமாக வந்து திரும்பவும் ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வைக்கிறாரு. இப்படி வச்ச இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு காண்டாகி என்ன துணிச்சல் இருந்தால் இப்படி அடிப்பானுங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனாங்களான்னு பார்த்தா பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம டேயை க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. வேண்டாம் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை க்ரிப்பாக பிடிச்சா, இங்கே பாரு, நீ சும்மா ட்ராமா பண்ணாத ஜங்குக், உன்னோட பிஹேவியர் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு, என்னை எதிர்த்து பேசுகிற, அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், உனக்கு அவன் கூட டேட்டுக்கு வர்றது பிடிக்கல, அதுக்காக அவனோட பிஹேவியரை தப்பாக பேசி என்ன உனக்கும் அவனுக்கும் மேரேஜுக்கான ஹோல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதை பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறியா, பிச்சிடுவேன் பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதையாக ஹவுஸ்க்கு கிளம்பு, இன்னும் இந்த காலேஜ் எண்ட் ஆகிறதுக்குள்ளே உனக்கும் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன், அது மட்டும் இல்லை மேரேஜும் பண்ணி வைப்பேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிவிட்டு அவன் மேலே கையை வச்ச
சன்னன்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஏதோ ஜங்குக் மேலே தான் அவ்வளோ தப்பு இருக்கிற மாரி ஜங்குக்கை திட்டி அங்கேருந்து அனுப்பவும் ஜங்குக் ஃபுல் க்ரையிங் மூமெண்ட்டில் அப்படியே டீ ரேஸில் அழுதபடியே நேராக வெளியே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா பாஸ் பாஸ் நில்லுங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடி வந்தான். இங்கே கட்டாகி அப்படியே நெக்ஸ்ட்டு காலேஜ் தான் கட்டுறாங்க. காட்டுனா நம்ம டே தான் ரொம்ப அப்செட்டில் ஸ்டோன் பெஞ்சில் சிங்கிளாக தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி சிங்கிளாக உட்காந்துருந்தேன். டே பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு சீனியர் சீனியர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் நம்மகிட்ட அப்படி லைட்டாக ஐயோ ஓப்பன் பண்ணி தனக்கு முன்னாடி நிற்கிற ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து எழுந்துக்கிட்டா ப்ளீஸ் சீனியர் கோவப்படாதீங்களே. எனக்கு ஃபைட்டிங்கை சொல்லி கொடுங்களேன். எனக்கு ஃபைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டேட்டா ஃபைட் பண்ணுறத பற்றி பேசினோம். நம்மகிட்ட அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் அவங்க டேட் அடிக்க சொல்ல லிப்பு கட்டாக இருக்கும்ல அந்த பிளேஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது கொஞ்சம் காயமாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நேற்று அப்படியே அடி வாங்கினா இன்றைக்கி எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கானேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மகிட்ட வேகமாக அங்கேருந்து போனால் ச்சே என்ன பண்ணாலும் இந்த சீனியர் நமக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்புலேயே நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போகவும் இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆகி டான்ஸ் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. டான்ஸு ஸ்டெப்பும் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா இப்போது கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் தான் 1 by 1 நடந்துகிட்டு இருந்தா எல்லா பிளேஸ்லையுமே நம்ம பாய்ஸஸ் ஃபுல்லாக வின் பண்ணி நிறைய ட்ராஃபிஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி ட்ராஃபிக் சாங்னா லாஸ்ட்டு நம்ம பாய்ஸஸோட டான்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லார் கூடயும் சேர்ந்து நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து நம்ம ஜங்குக் டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணோம் ஸ்டேஜில் கூட நம்மகிட்ட விட்டு வைக்கல. சீனியர் நீங்கள் பார்க்க உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை எனக்கும் ஃபைட்டிங்கை சொல்லி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே டாப்பிக்கை வச்சு பேசுகிறத பார்த்துட்டு டே லைட்டாக ஸ்மைல் பண்ணவும் ஐயோ சீனியர் நீ சிரிக்கலாம் செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணால் டே எதையுமே பேசாமல் ஜங்கு கூட சேர்ந்து டான்ஸை முழுக்க ஸ்டெப் போட்டு அப்படியே அந்த பிளேஸில் அந்த ஃபங்க்ஷன் எண்டானா இப்போ நம்ம டே தான் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜை விட்டு வெளியே போகலான்னுங்கிற மாதிரி அந்த ரூம்லேருந்து வெளியே வேகமாக வந்தால் டேயை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்கு வராரு. இந்த மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்கு வர்றதை டே நோட் பண்ணிவிட்டு இவன் இன்னும் இங்கேருந்து போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் வேகமாக போய் டக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே மறையவும் நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்து எங்கே தானே போனார், அதுக்குள்ளே எந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே, ஒரு வேளை ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி போயிட்டாரோ இல்லை ஸ்டெப்லேருந்து மேலே ஏறி போயிட்டாரோ, எங்கே மேலே போனாருன்னு தெரியலையே, கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே திரும்பினோம். இப்படி திரும்புகிற ஜங்குக்கு முன்னாடி டே நிற்கவும் டேயை பார்த்து ஜங்குக் ஷாக்கானா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக கேட்கவும் அது ஒன்றும் இல்லை சீனியர் எனக்கு ஃபைட்டிங்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டால் இந்த மாதிரி பேசுகிற ஜங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு சரி ஃபைட்டிங்கை சொல்லி கொடுக்குறேன், ஃபைட் கற்றுக்க நாளைக்கு மார்னிங் 4th ரூமுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அங்கேருந்து போனால் ஐயோ சீனியர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியில் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கு பார்க்க சொல்ல டேக்கு ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடி அங்கேருந்து போனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அதே மாதிரி 4th ரூமில் நம்ம ஜங்குக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணணும், இந்த மாதிரி ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா தடுக்கணுங்கிற மாதிரி 1 by 1 சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்க இந்த க்ளோசிங்கான மூமெண்ட் டேக்குள்ள ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் வர வைக்குது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர வச்சா இப்போ 2 பேருமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ டேஸ் உனக்கு நான் ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்தோம்லடா, எங்கே என்னை அட்டாக் பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே பேசுவோம். இப்போ பாரு சீனியர் உன்னை எப்படி புரட்டி எடுக்கிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கூட ஃபைட் பண்ண வந்தால் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத டேயோட ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் நோட் பண்ணோம். ஜங்குக்கோட பாடி கார்டுமே அதே பிளேஸில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. டேயோட ட்ரைனிங் ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிருச்சு.
டேயையே அடிக்க ஆரம்பிச்சுடுவாரு. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட பாடி கார்டு ஜங்குக்கு சேர் அப் பண்ணா, பாய்ஸஸ் எல்லாரும் நம்ம டேக்கு சேர் அப் பண்ணுறாங்க. யார்டா வின் பண்ணுவீங்கங்கிற மாதிரி இப்படி 2 பக்கமும் சேர் அப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம டே ரசித்தபடியே நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓங்கி கிக் பண்ணி டேயை தள்ளிடலானுங்கிற மாதிரி கிக் பண்ண வந்தா அந்த லெக்கை தட்டி விட்டுட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஜங்குக்கோட செக்ஸில் நம்மட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணவும் இந்த மூமெண்ட்டை பற்றி எல்லாரும் ஷாக் ஆனா ஜங்குக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகி டேயை லைட்டாக திரும்பி நோட் பண்ண, என்ன பேபி என்னம்மா ஃபைட் பண்ண கற்றுக்கிட்ட, என்கிட்ட தான் கற்றுக்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இப்படி பேசுகிறத பார்த்துட்டு சீனியர் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக நம்ம டேட்ட பேசினோம். நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்கை விட்டுட்டு ஜங்குக்கோட ஃபேஸை நம்ம டே அப்படியே கப் பண்ணுறாரு. கப் பண்ணிவிட்டு எங்கே பாருடா, எனக்கு ஃபர்ஸ்ட்டில் உன்னை பார்க்க சொல்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் என்கிட்ட நீ ஒவ்வொரு டைமும் வர சொல்ல எனக்குள்ள உன் மேலே ஃபீலிங் வந்துடுச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், அதிகமாக லவ் கொடுக்குறேன். என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ, லவ் பண்ணுறியா, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி டே இப்படி டேரெக்டாக பேசுகிறத பார்த்துட்டு பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகி என்னடா இப்படி டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்போல்லாம் எனக்கு எந்த திங்கிங்குமே இல்லை, நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை புஷ் பண்ணி தள்ளிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு வேகமாக போனோம். இதை பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு என்னடையா இந்த மாதிரி பேசிட்டு போகிறான், அவன் நீ லவ் பண்ணுறான்னு தானே எங்ககிட்ட சொன்ன, அவன் லவ் பண்ணுறான், அவனுக்குள்ள என்னோடய ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் இப்படி ஓப்பனாக சொல்லிட்டு போகிறான், எனக்கு நீ வேண்டானுங்கிற மாதிரி இப்படி சொல்கிறட்டே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். எனக்கு தெரியும்டா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவனே சொல்லுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து போகவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. 1 வீக் ஆகியுமே நம்ம டேயை பார்த்தா இப்போ நம்ம ஜங்குக்கு டேயை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணி போகிற இந்த மூமெண்ட்டை பாய்ஸஸும் டேயும் நோட் பண்ணோம். இப்போ அப்படியே காலேஜில் தான் எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக ப்ளே கிரவுண்டில் அரேஞ்சானா அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸும் ஹாரியோட டீமும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். 2 பேருமே ஃபுட்பால் தான் த்ரோ பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம டேயோட டீமுக்கும் ஹாரியோட டீமுக்கும் சேர் அப் பண்ணபடி இருந்தால் இப்போ அதே பிளேஸில் நம்ம ஜங்குக்கும் உள்ள என்ட்ராகி இந்த மாதிரி டே ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்படி சப்போர்ட் பண்ணுறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி 2 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃபுட்பால் டோர்னமெண்ட் மாதிரி வச்சு நம்ம டேயோட டீம் வின் பண்ணால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி என்ஜாய் பண்ணபடி பயங்கரமாக சிரித்தான். இப்போ எல்லா கேர்ள்ஸு பாய்ஸுமே நம்ம டேயோட டீமில் இருக்க எல்லார்ட்டையுமே சேர் அப் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி வந்து நின்னோம். அதே பிளேஸில் நம்ம ஜங்குக்குமே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ இருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நேராக டேட்டை வருவார். இந்த மாதிரி டேட்டை வந்தோம். இப்படி டேக்கிட்ட கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வரவும் டேயை ஒரு கேர்ள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு டேயாங் உன்னை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்டா, என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி கிஸ் கொடுத்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வந்திருக்க மூமெண்ட்டையும் நம்ம நோட் பண்ணாத மாதிரியே இந்த மாதிரி யாரும் எனக்கு ப்ரப்போஸே பண்ணது கிடையாது, என் லைஃப்பில் லவ்வுங்கிறதும் இல்லை, அதனால நான் உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டே இப்படி சொல்லவும் இதை கேட்டு டேக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண வந்த ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகி நேராக அப்படியே காலேஜோட டெரஸில் நிற்கிறாரு. இப்படி டெரஸ்லன்னா ஜங்குக்கோட ஐஸ் மொத்தம் ஃபுல்லாக டீரியாக தான் இருக்குது. டீரி ஐஸ்லேயே பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஏன் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி இருக்குது, அவர் என்கிட்ட தானே முதல்ல ப்ரப்போஸ் பண்ணார், அப்படி இருக்க சொல்ல எப்படி இந்த கேர்ளை சூஸ் பண்ணலாம், அப்போ என் மாம் என்னோடய லைஃப்பில் இல்லாத மாதிரி தான் எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ் யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க போலுக்கு, அப்போவே நீ திங்க் பண்ணலை ஜங்குக், பிடிச்ச யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்கன்ட்டு, கரெக்டாக இருக்குது பற்றியா, உனக்கும் டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இப்போ அவர் உனக்கு சொந்தம் கிடையாது,
அந்த கேர்ளுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேருமே கப்பல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி திங்க் பண்ணபடி நம்ம ஜங்குக் பயங்கரமா க்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபுல்லா க்ரை பண்ணிட்டு இருக்க ஜங்குக்க நம்மட்டே அப்படியே பேக் ஹக் பண்ணபடி கிரிப்பா பிடிக்கவும், இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் ஹக் பண்ற ஃபீலுக்கு டிகிரி ஐஸ்ல அப்படியே நம்ம ஜங்குக் திரும்பி நம்மட்டே நோட் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க வந்து நின்னுக்கிட்டு? ஆ ஹேண்ட் ஷேக் எல்லாருக்கும் பண்ண, எனக்கு ஏன்டா ஹேண்ட் ஷேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டேய் நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, என்ன விடுங்க சீனியர், எப்படி பிடிச்சிருக்கீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசவும், நம்ம டேய் அப்படியே ஜங்குக்க திருப்பி அவரை பார்த்தபடி நிற்க வச்சுட்டு, டேய் நம்ம ஜங்குக்கோட டீரிய மொத்தத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு, ஏன் க்ரை பண்ணிட்டு இருக்க? எதுக்கு க்ரை பண்ணிட்டு இருக்க? எதனால இப்படி தனியா வந்து நின்னு க்ரை பண்ற? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டா, அது என்னோட பர்சனல். அதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா, டேய் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி இன்னும் க்ளோஸாக இழுத்து திரும்பவும் பேக்கப் பண்ணா, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க? உங்ககிட்ட தான் சொல்கிறேன்ல, இப்போ தானே கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி ஒரு கேர்ள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அந்த லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ என்ன ஏன் இந்த மாதிரி பிடிக்கிறீங்க? என்னை என்ன சீட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம ஜங்கு கற்றுன்னு கத்திட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை எடுத்துட்டு டேயோட சீக்ஸில் எக்கச்சக்கமாக ஸ்லாப் பண்ணி அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் வேண்டாங்கிற மாதிரி நம்மட்டு பாய்ஸஸ் அவ்வளோவிட்டுமே சிக்னல் கொடுக்கவும், இந்த மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு டேயை அடிச்சுட்டு டேயை டைட்டாக ஹாக் பண்ணி கதறி கதறி அழுறாரு. இந்த மாதிரி கதறி அழுற மூமெண்ட்டை நம்மட்டு நோட் பண்ணிட்டு ஜங்குக்கா ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, கோவம் தீர்ந்துடுச்சா? கோவம் தீர வரைக்கும் அடிச்சு முடிச்சிட்டியா? எதுக்காக இப்போ இப்படி என்ன டைட்டாக ஹக் பண்ணி க்ரை பண்ணுற? நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேனே, அப்போ நீ தானே ரிஜெக்ட் பண்ண. இப்போ ஏன் இந்த அளவுக்கு க்ரை பண்ணுற? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, எப்படி நீ இன்னொரு கேர்ளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம்? எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கு டக்குன்னு டேயை லவ் பண்ணுறத அப்படியே சொல்லவும், பாய்ஸஸ் எல்லோரும் கேட்டு ஷாக் ஆனா, ஜங்குக்கோட பாடி கார்டு இதை கேட்டு ஷாக் ஆனோம். நம்ம டே அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, என்ன சொன்ன? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ அன்னைக்கு கேட்க சொல்ல எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ என்னடா இப்படி பேசுகிற? அப்படிங்கிற மாதிரி நம்ம டேய் ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணபடி கேட்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சீனியர், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் டாடிக்கு இது எதுவுமே பிடிக்காது. அவர்கிட்ட நான் இந்த மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம 2 பேருமே பிரிச்சிடுவார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி, எனக்கு அப்போவே தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்ட்டு. என்ன முட்டாள் நினச்சியாடா? நீ என்ன மாதிரி என்னை பார்க்குற, என்ன மாதிரி என்கிட்ட பேசுகிற, என்ன மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறேன்ட்டு எல்லாருமே தான் ஃபைட் பண்ணாங்க. என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்கிட்ட ஏன் ட்ரெயின் பண்ணதுக்கு அவ்வளோ போராடினேன். என் ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையாவது போயிருக்கலாம்ல. நீ என்ன திங்க் பண்ண போய் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க போய் தானே என் பின்னாடியே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசுனா நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ப்ராடர் ஸ்டைலே தூக்குனா, ஏய் சீனியர் என்ன பண்ணுற? அப்போ அந்த கேர்ள் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த கேர்ளை நோட் பண்ணோம். நம்ம பக்கத்தில் டீயா வந்து நிற்கிறா, நான் அவளோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சிஸ்டராக ப்ரப்போஸ் பண்ணது அப்படிங்கிற மாரி நம்ம டீயாவை நோட் பண்ணா, நீ லவ் பண்ணுறியா லவ் பண்ணலையான்ட்டு அவன் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருந்தான். அதான் உன்னை கொஞ்சம் ஜெலஸ் படுத்தலாமேன்னு இப்படி பண்ணேன். அதுக்கேற்றபடி நீயும் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ட. நீ லவ் பண்ணுறத எல்லோரும் முன்னாடி சொல்லிட்ட அப்படிங்கிற மாரி டீயா இப்படி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணவும், தேங்க்ஸ் டி அப்படிங்கிற மாரி டீயாவை நோட் பண்ணா, போதும் தேங்க்ஸ்லாம் சொல்லாத ப்ரோ,
ட்ரீட் வை அப்படிங்கிற மாரி சொல்லவும், ட்ரீட் வச்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே கிளப்புக்குள்ள என்ட்ரானா, ஜங்குக் கிளப்பை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா ஜங்குக்கோட பாடிகார்டு தான். இங்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்ட்டு உங்கள் டேடுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை மட்டும் இல்லை என்னையும் கில் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே வந்தா, சும்மா வாடா, நீ சொன்னா தானே என் டேடுக்கு தெரியும், அதனால தான் உன்னை என் கூடையே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ சொன்ன நானும் மாட்டுவேன் நீயும் மாட்டுவ அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே பாய்ஸஸ் கூட கிளப்புக்குள்ள என்ட்ராகவும், இந்த மாதிரி கிளப்புக்குள்ள என்ட்ராகி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்ம ஜங்குக்குமே ஜாலியாக டே கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணால் டே அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி இன்னும் க்ளோஸ் அழுதுட்டு டே நம்ம ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணவும் ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி டேயை நோட் பண்ணோம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிஸ்ஸோட விடாமல் நம்ம டே அப்படியே கிஸ்ஸை லிப்லாக்காக மாற்றவும் இந்த மாதிரி பண்ணுறட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது அவரோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருந்தாலும் டே பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணவும் இந்த மாதிரி 2 பேருமே கிஸ் பண்ணால் நம்ம டே கிஸ்ஸோட விடாமல் ஜங்குக்கோட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ஜங்குக்கோட பேக் சைடு முதுகு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரப் பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி ரப் பண்ணுற ஃபீல் கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு ஹெவி ஃபீலிங் ஆகி டக்குன்னு நம்ம டேயை பிடிச்சி தள்ளி விட்ருவாரு. இப்படி தள்ளி விட்டா, ஏன்டா அது அது ஒன்றும் இல்லை சீனியர், என்ன டேன்னு சொல்லு, அது என்ன சீனியர் அப்படிங்கிற மாதிரி டே கோவமா நம்ம ஜங்குக்கை பார்த்து பேசினா, ம் ம் டே டே அது ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சு, அதான் ஒன்றும் இல்லைனுங்கிறேன்ல, இல்லையே கேமில் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, அதான் ஒன்றும் இல்லைங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக அங்கேருந்து ரன் பண்ணபடி வெளியே ஓடிடுவார். இப்படி ஓடுனா இப்படி ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடி போகிற ஜங்குக்கோட பாடிகார்டோட ஹேண்ட்ஸை டேக் கிரிப்பாக பிடிச்சிட்டு, டாய் அவன் என்னத்தடா மறைக்கிறான், எதுக்காகடா இப்போ அவன் வியாடாக நடந்துக்கிட்டான், என்னாச்சு, உனக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ஜங்குக்கை ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் ஜங்குக்கோட ரூம்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கிட்ட இதே மாதிரி கொஞ்சம் இல்லை ரொம்ப மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண முயற்சி பண்ணியிருப்பான். இதை அப்படியே டேட்ட சொல்லவும், அதான் நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்களா, அதான் அந்த பர்சன்ட்டுங்கிற திங்கிங்கில் உங்களை தள்ளி விட்டு ஓடினாலும் ஓடிருப்பார், நாளைக்கு மார்னிங் நார்மலாகிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு தான் நேராக அவரோட பெட்ரூமில் இருந்துட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருக்காரு. தப்பு பண்ணிட்டோம், எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், போச்சு போ, டே என் மேலே கோவமாக இருப்பான், அவன் நம்மக்கிட்ட அங்கங்கே ஹேண்ட்ஸை வச்ச மூமெண்ட்டை திங்க் பண்ணி டேயை ஹேட் பண்ணிட்டோம் போலுக்கு, இன்றைக்கி தான் என்கிட்ட லவ்வை நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம், இப்படி பண்ணிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாரி பெட்டில் உட்காந்துருந்து இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தோம். நம்ம டே தான் அந்த விண்டோ டோரை நாக் பண்ணவும், யாருடா அது என் வீட்டு விண்டோ டோரை நாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விண்டோவை கவர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்க்ரீனை விளக்குனா இந்த மாதிரி விண்டோவில் தொங்கிட்டு இருக்க மூண்டை பார்த்து ஷாக் ஆகி டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கவும் கீழே நம்ம டே மேலே ஏறுறதுக்கு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் எப்படிடா ஏன் ஹவுஸ்குள்ளே என்ட்ரான, செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறாங்களே, நீ இப்படி என்ட்ராக முடியாது அப்படிங்கிற மாதிரி டேட்ட பேசினா, அதெல்லாம் நாங்கள் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் என்ட்ராயிருவோண்டா, டே நான் வந்துடுவேன், நீங்கள் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ரூம்குள்ளே என்ட்ரானா, டேயாங் டேயாங் சாரி டேயாங் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்குக்கு சாரி கேட்டோம். ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே நம்ம டேக் அப் பண்ணிவிட்டு, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, பாடிகார்டு என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான், உன்கிட்ட அவன் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறானாமா, நான் இருக்கிறேன், உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அவனை நான் பார்த்துக்கிறேன், இனி அவன் உன்னை பற்றி திங்கே பண்ண மாட்டான், திங்க் பண்ணாத அளவுக்கு அவனை சிறப்பாக நான் கவனிச்சிடுறேன், சரியா, நீ டென்ஷன் ஆகாமல் ரெஸ்ட் எடு, நீ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் புலம்பிகிட்டு இருப்பேன்ட்டு ஜிம்மி நான் சொன்னான், அதே மாதிரி புலம்பிட்டு தான் இருக்கிற, நான் உன்னை எப்போதுமே தப்பாக நினைக்க மாட்டேன், எப்போதுமே எனக்கு என்னோடய ஜங்குக் எனக்கு ஸ்பெஷல் தான், நீ ரொம்ப ஸ்பெஷல்,
ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு டைம் ஆச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம், நான் உன்னை காலேஜில் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து காம்பவுண்ட் சுவரெல்லாம் எகிரி குதிச்சு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணி அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சிரித்தபடி இருந்தால் இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜில் இப்போ நம்ம டேக்குக்கு தான் இப்போ லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணியாச்சுல, அதனால நம்ம ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டே கூடயே தான் நடக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் தான் டை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூட வந்துட்டு இருந்தோமே, இப்போ பார்த்தியா பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்ததோட நம்மளை விட்டு 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேக்குக்கு நோட் பண்ணால் டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் என் மச்சானை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்குன்னே இப்போந்தான் லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வேணுங்கிறதையே திங்க் பண்ணி ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க வச்சுருக்கான். அப்போ அவன் என் பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் தானே அவன் நினைப்பான். அவன் பாய் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணுறது ஏன்டா கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவன் 2 ஸ்டெப் முன்னாடியே போனால் அவனை எப்போவுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம பின்னாடியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லிக்கிட்டு போனான். ஜிமினா கூடயே மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி நம்ம குக்கை ஃபாலோ பண்ணபடியே வந்தால் இப்போ காலேஜோட டெரஸில் தான் நம்ம தான் அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து டேயை ஹாக் பண்ணபடி டேயை அப்படியே ஃப்ளோரில் பிடிச்சி தள்ளி விட்றாரு. ஏன்டா உனக்காக இவ்வளோ டைம் வெயிட் பண்ணதுக்கா இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை சீனியர் என்ன இல்லை நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்? இந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின் அப்படியே நம்ம டேயோட நெக்கில் வேர் பண்ணவும், என்னது இது என்னோட ஞாபகமாக நீ வச்சுக்கணும், உன் கூடையே வச்சுக்கணும், லைஃப் லாங் வச்சுக்கணும். எனக்கு இதை உனக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதான் நான் உனக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன், பத்திரமா வச்சுப்பல்ல? வச்சுக்கிறேன். அதை என் கூட வச்சுக்கிறதுக்கு எனக்கு நீ இன்னொரு கிஃப்ட்டும் கொடுக்கணுமே. கிஃப்டா? என்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்ன கிஃப்ட்டுனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி மேலே ஓவராக இருக்கிற ஜங்குக்கை அப்படியே கீழே தள்ளிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே ஓவரானபடி எனக்கு நீ இப்போ கிஸ் தரணும், நான் கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்பில் இப்படி கிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேரும் ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் படுத்தபடி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் நோட் பண்ணிவிட்டு லவ் தான் பண்ண ஆரம்பித்தானுவ, பெட்ரூம் ரேஞ்சுக்கு காலேஜை கொண்டு வந்துட்டானுவலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ஸ்டெப்பில் இருந்து மேலே டெரஸுக்கு யாரும் போகாத அளவுக்கு ஸ்டெப்பில் மறைச்சபடி உட்காந்துருந்து 1 by 1 பேசிக்கிட்டே இருந்தா ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு தான். ஜங்குக் பாஸ் டேயை ரொம்ப லவ் பண்ணுறாரு, நான் இல்லைனுங்கள, ஆனால் இது ஜங்குக்கோட பாஸோட டேடுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதை விட எங்கள் பாஸ் தான் ரொம்ப பனிஷ் பண்ணுவார், அவரோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். அதனால தான் இந்த மூமெண்ட்ஸ் எதையுமே நான் அவரோட டேடுக்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் டேடுக்கிட்ட ஜங்குக் பாஸ் மாட்டிக்கிட்டாரு, ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்படி புழம்புனா பாய்ஸஸ் எல்லோரும் இதை கேட்டுட்டு, ஏன்டா அதான் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோமே, இவ்வளோ பேர் இருக்க சொல்ல எங்கள் ஃப்ரெண்டோட லவ் பிரேக் ஆக விட்டுருவோமா, எதையாவது ஒன்றை பண்ணி சேர்த்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தோம். ஜங்குக்கு சொன்ன அவ்வளோத்தையுமே சொல்லவும், என்னடா பண்ண போகிற, அவரோட டேட் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு, நீ வேற அந்த பர்சன்ட்டுக்கு ஏற்றபடி ரிச்சும் கிடையாது, பூர் பீப்பிள். ஜங்குக்கோட டேடுக்கு பூர் பீப்பிள்னாலே அலர்ஜி, நம்மளெல்லாம் பார்த்தா சண்டைக்கு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் இப்படி பேசிகிட்டே இருந்தோம். இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. இப்படி மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சேர்ந்து ஜங்குக்கு ஒரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கள, அவனை அடித்து பிரித்து தொங்க விட்ருவாங்க, அவனை மேரேஜ் பண்ணிப்பேன் நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி போய் அடித்து போட்டுட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலில் அந்த பர்சன்ட்டை அட்மிட் பண்ணியிருந்தா ஜங்குக்கோட டேடும் நேராக அந்த ரூம்குள்ளே என்றானா இந்த மாதிரி அடிபட்டிருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணி சிரிக்கிறாரு. இப்படி சிரித்தேன், உங்கள் சண்டை என்னால் மேரேஜெலாம் பண்ணிக்க முடியாது, மேரேஜிடா பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கதறி அழுறத பார்த்துட்டு ஜங்குக்கு தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரித்தபடி இருக்கிறத ஜங்குக்கோட டேடு நோட் பண்ணிவிட்டு, டேய்
ஜங்குக்கோட பிஹேவியரில் ரொம்ப சேஞ்சிங் இருக்குது. அவன் மட்டும் இல்லை, அவனுக்குன்னு பாடி கார்டாக வச்சுருக்க மாதிரி அவனோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஜங்குக்கு என்னென்ன பண்ணுறாடுங்கிறத நீ நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு பர்சன்ட்டை ஜங்குக்கே தெரியாமல் ஜங்குக்கை ஃபாலோ பண்ண சொல்லவும், அதே மாதிரி காலேஜுக்கு வராரு. பாய்ஸஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ப்ளே பண்ணுறாரு. கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்படி டயத்தை எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா பாய்ஸஸ் எல்லாருமே கிளப்பை விட்டு அப்படியே வெளியே வந்தா. இந்த கிளப்பை விட்டு வெளியே வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி இருக்கவும், என்னாச்சுட்டு அங்கே என்னை ஏன் இந்த பிளேஸ்க்கு வர வச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். வா வா பைக்கில் வந்து உட்காரு. எங்கே? பைக்லையா? டைம் ஆயிடுச்சு. நீ தானே சொன்ன ரொம்ப லாங்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக வெளியே போகணுன்ட்டு. வா, நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கள் கூட கிளம்பி வா. ஆனால் டேடுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு பேசினா, அதெல்லாம் தெரியாது, எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிக்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசினா ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி டேக்கோட போகிறதுனால டக்குன்னு நம்ம டேக்கு பேக் சைடில் வந்து நிற்கவும், இப்படி பேக் சைடில் வந்து உட்காந்தா நீ வாரியா வரலையா அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணா. நீங்கள் எல்லோரும் பைக்கில் போங்க, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட காரை எடுத்தபடியே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க பேர் கூட பைக் ட்ரைவ் பண்ணபடி ஹெவி ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போனால் ஜங்குக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் வருது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை இன்னும் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, டே பேபி என்னடா பண்ணுற, என்னை எங்கேயாவது போட பார்க்குறியா என்ன, நீ ஏன் இவ்வளோ வேகமாக போகிற, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம், ஹயாங்ஸ் எல்லோரும் பின்னாடிலாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசிக்கிட்டே வந்தா. அவங்கள விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும் தானே இவ்வளோ வேகமாக போகிறேங்கிற மாதிரி ரொம்ப வேகமாக கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. பாய்ஸஸும் கொஞ்சம் தூரமாக தான் வராங்க. இந்த மாதிரி வந்தால் நம்மகிட்ட அப்படியே பைக்கை விட்டுட்டு அந்த பைக்லேருந்து நம்ம ஜங்குக்கு இறக்கவும், ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே என்ன எங்கே கூட்டிகிட்டு வந்த, இது என்னடா யாருமே இல்லாத பிளேஸில் கொண்டு வந்து விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், யாருமே இல்லாத பிளேஸில் தானே என் பேபி என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரும், அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு இன்னும் க்ளோஸ் அழுக்கவும், ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடிக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு, ஓ என்னோட சீனியருக்கு ரொமான்டிக் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலுக்கு, ரொமான்ஸ் பண்ணுறதில்ல என்கிட்ட க்ளோஸாக வந்திருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டேயோட சோல்டரில் 2 பக்கமாக ஹேண்ட்ஸை போட்டபடி இன்னும் க்ளோஸாக வந்தா. ஆமாம் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணவும், ஜங்குக்குமே நம்ம டேக்கு பேக் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே கிஸ் பண்ணால், இந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்க டேய் நம்ம ஜங்குக்கோட ஷார்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ஜங்குக்கோட பாடியை ரப் பண்ணபடியே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி டேக்குக்கு 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்கத ஜங்குக்கோட டேடு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹெட்டில் ராடை வச்சு அடிக்கவும், டே ஜங்குக்கு 2 பேருமே அப்படியே ரோட்டில் போய் விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தா ஜங்குக்கு புஷ் பண்ணி ஜங்குக்கோட டாடி இழுத்தா அந்த பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம டேயை அடிப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டை நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் நோட் பண்ணி ஷாக் ஆகி அவங்க பைக்கில் இருந்து இறங்குனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி எக்கச்சக்க பர்சன்ஸ் வந்திருக்கதை பார்த்துட்டு ஜங்குக்கை மட்டும் அங்கேருந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே கட்டாகி அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டினா நம்மகிட்ட அப்படியே எழுந்து உட்காருதாரு. இப்படி எழுந்து உட்காந்தா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இப்போ உனக்கு ஒன்றும் ஆகலனடா, நார்மலாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசினாட்டே அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பு எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிட்டு வேகமாக அவரோட ஷர்ட்டை போட்டபடி வெளியே வந்தா. டேயாங் எங்கடா போகிற, உன்னால நார்மலாக எழுந்து கூட போக முடியாதுடா, எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேயை வந்து பிடிச்சா ஜங்குக்கை மீட் பண்ணணும், ஜங்குக்கை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா. டே அவரோட டேடை நம்மளை அலோவ் பண்ண மாட்டார்டா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். முடிஞ்சா என் கூட வாங்க, இல்லைனா விட்டுருங்க, எனக்கு என் ஜங்குக்கை மீட் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டே அங்கேருந்து கிளம்புனா. டேயை ஃபாலோ பண்ணபடியே பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஜங்குக்கோட ஹவுஸ்க்கு வந்தால். இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹவுஸில் தான் ஜங்குக்கோ ரூம்குள்ளே அடைச்சி போட்டுட்டு ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டை எக்கச்சக்கமாக பனிஷ்மெண்ட் பண்ணி மற்ற பாடி கார்ட்ஸை விட்டு அடிக்க விட்டுருப்பாங்க. இப்படி அடித்தா அவனை எதுவும் பண்ணாதீங்க டேட், அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை, எதுக்காக அவனை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே இருந்தபடி நம்ம ஜங்கு கதறி அழுதான். பர்சனல் பாடி கார்டை எக்கச்சக்கமாக அடித்து பிரித்து போட்டுட்டு அவனை கரெக்டாக நோட் பண்ணுன்னு ஒன்று அனுப்பிவிட்டா. அவனுக்கு லவ் பண்ணி அவன் இன்னொரு பர்சன் கூட அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறவருக்கு நீ ஹெல்ப் பண்ணிகிட்ருப்ப, ஹெல்ப்பாடா பண்ணுற, என்கிட்ட மணியை வாங்கி என்கிட்ட ஒர்க்கை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க்காக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட பாடி கார்டை எக்கச்சக்கமாக அடித்து அப்படியே ஃப்ளோரில் போட்டான். அந்த ஹவுஸ்குள்ளே நம்மகிட்டே ஜிமினா ஆரம் ஜின் ஜுகா ஜேகோ போயிருங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமை என்றானா.
இந்த மாதிரி அவ்வளோ அடி அடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அங்கே வந்திருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட டாட் ரொம்ப காண்டாகிட்டே நோட் பண்ணா, இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டுனா, இங்கே பாரு, உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண நான் அங்கே வரல. எனக்கு என்னோட ஜங்குக் தான் வேணும். ஜங்குக்கை இங்கேருந்து அலோவ் பண்ணு. நாங்கள் எங்கள் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினா டேயோட வாய்ஸை கேட்டு அந்த ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு இன்னும் வேகமாகவே நாக் பண்ணுறாரு. டயாங் டயாங் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு டயாங் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக் க்ரை பண்ணோம். நம்ம அந்த ரூமுக்கு போகலான்ங்கிற மாதிரி பார்த்தா ஜங்குக் டேடோட பர்சனல் பாடி கார்டு எல்லாருமே அந்த ஸ்டெப்பில் ஏறாத அளவுக்கு மறைக்கிறாங்க. அப்படி மறைக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடு தான், என்னடா போர் பீப்பிள்ஸ், என்ன என்ன நினச்சிக்கிட்டு ஏன் ஹவுஸ் கிளன்றாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? டேய், என்னடா நினச்சிட்ருக்க? அவன் சின்ன பையன், தெரியாமல் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கான், அவ்வளவுதான். அவனை மறந்துட்டு உன் லைஃப்பில் அடுத்த கட்ட வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடு திட்டுனா, அவனை என்னால் மறக்க முடியாது. அவனை என் கூட இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்ட்டு தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். டேய், பூர் பர்சண்டாக இருந்துட்டு என் முன்னாடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி கூட்டிகிட்டு இங்கே இருந்தப்போ என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? லவ் பண்ணிட்டா லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருமா? ஃப்ரெண்ட்ஸு என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? 2 பேர் 3 பேர் சேர்ந்து இந்த பிளேஸ்க்கு ஃபைட் பண்ண வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நான் பயந்துருவேனா? நீ இங்கே பூர் பர்சண்டாக இருக்கிற. என் சன்னை மேரேஜ் பண்ணி அவனை எப்படி லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுப்ப? நான் ஒரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா அவன் லைஃப் லாங் இல்லை, அதுக்கப்புறமும் ஹாப்பியாக தான் இருப்பான். ஆனால் உன்கிட்ட வந்தோம்னா அவன் கஷ்டத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பான், பெயினை மட்டும்தான் அனுபவிப்பான். உன்னால் என்னோட பேபியை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. டேடாக என்னோட பேபியை எப்படி கவனிச்சிக்கணுமோ அப்படி என்னோட பேபியை என்னோட சன்னை பார்த்துப்பேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே பார்த்து பேசினா, நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. மணி இல்லாட்டாலும் என்னால் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க முடியும். டேய், சைல்டிஷாக ப்ளே பண்ணாதீங்கடா, சைல்டிஷாக ப்ளே பண்ணாதீங்க. ஏன் அனுமதி இல்லாமல் ஜங்குக்கு எங்கேயும் வர மாட்டான், எங்கேயும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் வேணால் உங்களுக்கு சேலஞ்சு பண்ணுறேன். சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிக்கிட்டு என் முன்னாடி அவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்களே, ஜங்குக்கு என் கூட அனுப்புங்கன்ட்டு உங்களுக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன். போர் பர்சண்டாக இருக்கிற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ என் முன்னாடி எப்படி வந்து நின்னீங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த வேர்ல்டில் உங்களோட பவர் என்னங்கிறத காட்டுங்க. உங்களோட பவரை ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்தீங்கள்ல, எங்கள் ஜங்குக்கு எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு அதே மாதிரி என்கிட்ட வந்து நின்று கேளுங்க. அப்போ தாரேன் என் ஜங்குக்க. இப்போ என் ஹவுஸை விட்டு அவ்வளோ பேர் வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி திட்டவும், இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கொஞ்சம் கடுப்புலேயே ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணா, இதை நோட் பண்ணிவிட்டு என்ன இப்படிலாம் பேசி எங்களை இங்கேருந்து அனுப்பிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து ஏதாவது பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஜங்குக்கு மட்டும் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. டேய், என் பையனை எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் சொன்ன சேலஞ்சுக்கு ஓகே பண்ணி உங்களால் முடிஞ்சால் இந்த ஃப்ரெண்டு சர்க்கிளை வச்சுக்கிட்டு ஜெயிச்சு காட்டுங்க. இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு போங்கடா. என் ஹவுஸை விட்டு அவ்வளோ பேர் வெளியே போகல, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனோம். இந்த மாதிரி பேசுகிற ஜங்குக்கோட டேடை வாய்ஸை கேட்டு, டேடு என்னை கூடயே அனுப்பிடுங்க, நான் கூட ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பேன், அவங்க எல்லாருமே என்னை ஹாப்பியாகவே பார்த்துப்பாங்க, என்னை வெளியே அனுப்பிடுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ரூம் டோரை நாக் பண்ணோம். நம்ம அப்படியே அவரோட ஃபேன் பேக்கெட்லேருந்து மொபைல் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட நம்பருக்கு கால் பண்ணவும், இது ஜங்குக்கோட மொபைலுக்கு வந்து அதை அப்படியே பிக் பண்ணிவிட்டு, டயாங் ப்ளீஸ் டயாங்க, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நான் விட்டுட்டு போயிடாத டயாங் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக க்ரை பண்ணால், இங்கே பாரு ஜங்குக், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ண திரும்பவும் வருவேன். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. இப்போ எப்படி ஒன்று நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்து உன் டேட் இப்படி சொன்னாரோ அதே மாதிரி அந்த சேலஞ்சில் வின் பண்ணி உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக நான் வருவேன். ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதே, என்னை இங்கே விட்டுட்டுலாம் போகாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு க்ரை பண்ண, இந்த டேயை நீ நம்புவல்ல? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஜங்குக், கண்டிப்பாக நான் உன்னை இந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போக திரும்ப வருவேன். அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணு. உனக்கு சப்போர்ட்டாக உன்னை திங்க் பண்ணிக்கிட்டே நான் இந்த பிளேஸில் தான் இருப்பேன். எப்போவுமே ஒன்று இன்னொரு பர்சன்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னை ஃபுல்லாக நம்பலாம். ஐ லவ் யூ ஜங்குக்.
எனக்காக வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்ட காலை கட் பண்ணா டேங் டேங் ஏன் கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைலை கீழே போட்டுட்டு ரூம் டோரை பயங்கரமாக நாக் பண்ணுறாரு. டேங் விட்டுட்டு போகாத டேங் என்னை அவன் கூட்டிகிட்டு போயிரு டேங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு இப்படி க்ரை பண்ணோம். அப்படியே ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன சேலஞ்சுக்கு நான் ஓகே பண்ணுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தப்பாக பேசிட்டிங்களே, நாங்கள் எங்களோட பவரை ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் அப்படியே வெளியே போனால் ப்ரூவ் பண்ண போகிறானுங்களா, ஒன்றத்தையும் பண்ண முடியாதுடா, கூடி சீக்கிரமே என் ஜங்குக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆச்சு இந்த ஃபைட்டுக்கு அப்புறம். 3 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதும் இல்லை, அவரோட ஸ்டடியை அப்படியே பிரேக் பண்ணவர் தான். ஸ்டடியை திரும்ப காலேஜில் போய் ஸ்டார்ட் பண்ணலை. இப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் ரூம்குள்ளே இருக்கிறத ஜங்குக்கோட டேடு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு கடுப்பான இப்போ ஜங்குக்கோட டேடுக்கிட்ட தான் ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு வந்துட்டு பாஸ் இந்த மாதிரி அந்த பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே டாப் 10 பொசிஷனில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனுக்கு கீழே வந்திருக்காங்க. என்ன சொல்கிற, இந்தாங்க இந்த நியூஸை பாருங்கள். இப்போ இந்த 3 இயர்ஸ்குள்ளே தான் நியூவாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10th பிளேஸில் என்ட்ராயிருக்காங்க. டாப் 10க்குள்ளே என்ட்ராயிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு சொல்லவும், நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்போ வெளியே அடித்து துரத்திட்டேன், இப்போ கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பாடி கார்ட்டை என்னெல்லாமல் சொல்லி வெளியே அனுப்பவும், இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கோட டேடை புஷ் பண்ணி தள்ளிட்டு நேராக கீழே இறங்கி வேகமாக வர்றாரு. வேகமாக வந்துட்டு ஜங்குக்கோட பாடி கார்டை நோட் பண்ணுறாரு. பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு வாங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் எங்கே கிளம்புற, ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டா உடனே இங்கேருந்து ஓடி போகிறதுலேயே இருக்கிற, இதை உன்ட்ட கொடுக்கணுன்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு இன்விடேஷன் கார்டை காட்டவும், அந்த இன்விடேஷன் கார்டை அப்படியே நம்ம ஜங்குக்கு வாங்கி ரீட் பண்ணால் அதில் டேக்கும் ஒரு கேர்ளுக்கும் மேரேஜுங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகு. டேட் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன், நான் தான் அப்போவே சொன்னோம்ல, அவங்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரூவாக லவ் பண்ண மாட்டாங்க, இப்போ வேறு அவன் கம்பெனிலாம் ரன் பண்ணுறான்னா உன்னை பற்றின திங்கிங் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் இன்னொரு பர்சண்டாக மேரேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். ஹோல் ஒர்க்கையுமே ரெடி பண்ணிட்டான். இன்னும் 2 டேஸில் மேரேஜ். என் ஹவுஸ்க்கே கொண்டு வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனான் தெரியுமா? அப்போ கூட உன்னை பற்றி அவன் கேட்கவே இல்லை. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் ஜங்குக்கிட்ட பேசணுன்ட்டு உன்னோட நேமை கூட சொல்லலை, அவங்க சன்னிட்ட கொடுத்துருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். இதை கேட்டு ஜங்குக்கு ரொம்ப அப்செட்டில் டென்ஷனில் வேகமாக வெளியே போகணுன்னு நினச்சவர் அதே பெயினில் அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ரானா இதை நம்ம ஜங்குக்கோட டேடு நோட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டேன்னு சொல்ல மாட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணப்படி இருந்தால் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னுங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா இப்போ ஜங்குக்கு ஃபோல் டீரேஸில் அந்த இன்விடேஷன் கார்டை நோட் பண்ணபடியே எப்படி டயாங், எப்படிடா உன்னால் இப்படி பண்ண முடிஞ்சிச்சு, என்னை வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன், வெயிட் தானே பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி என்னை விட்டுட்டு இன்னொரு பர்சனை உனக்கு மேரேஜ் பண்ணுற அளவுக்கு திங்கிங் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ட்ரா ஓப்பன் பண்ணி எக்கச்சக்க தூக்க பில்ஸு பாய்சன் பாட்டிலுங்கிற மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு 1 பை 1 நோட் பண்ணி பார்க்குறாரு. இப்படி நோட் பண்ணால் எல்லாமே கொஞ்சம் செகண்டில் டெத் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஒரே ஒரு பாய்சன் மட்டும் ரொம்ப ரேரான பாய்சன், அதை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சாப்பிட்டா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் டெத் ஆகிறதுக்கு, அதை விட இந்த பாய்சனை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 1 ஹவர்லேயே டெத் ஆகிருவேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாய்சன் பாட்டில் எடுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா ஹவுஸ்குள்ளே நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமைன்றாகி, இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் சொன்ன ஒர்க்கை நாங்கள் முடிச்சிட்டோம், எங்ககிட்ட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ லாஸ் கொடுத்தீங்க, இருந்தாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த சேலஞ்சில் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவே இந்த பிளேஸில் டாப் 10 பொசிஷனில் நாங்கள் வந்திருக்கோம், எங்களோட கம்பெனி நேம் எல்லாருக்குமே இப்போ தெரியும். இப்போ சொல்லுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் இந்த வேர்ல்டில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன், பவர்ஃபுல் ஆகிட்டேன், இப்போ இங்கேருந்து நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல, ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு
இனி எந்த ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் பண்ண முடியாது. பண்ணணும்னு நினச்சிங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட நேமை சொல்லி கூப்பிட்டான். பாய்ஸஸ் எல்லாருமே பின்னாடி தான் நிற்கிறாங்க. இப்படி நின்றுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணா, ஜங்குக் ஜங்குக் நான் உன்னை தேடி திரும்ப வந்திருக்கேன், கீழே வா. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கூப்பிட்டான். நம்ம ஜங்குக்கிட்டே கூப்பிட்றதெல்லாம் கேட்கல. இதை பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ரூம் டோரை பயங்கரமாக நாக் பண்ணி, பாஸ் 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 வந்திருக்காரு, பாஸ் வந்திருக்காரு, டோரை ஓப்பன் பண்ணுங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நாக் பண்ணால் வந்திருக்கானுங்கிறத அந்த பாடி கார்டு சொல்கிறது கேட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தால் இந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் டீரியஸ்லேயே நம்ம நோட் பண்ணா, என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக், உன்னை தானே கூப்பிட்டுட்ருக்கேன், வா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் நம்ம ஜங்குக்கு நேராக ரன் பண்ணபடியே ஜங்கு கூட டேடெல்லாம் கிராஸ் பண்ணபடி பக்கத்தில் வந்து நிற்கவும், கிளம்பலாம்ல அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட பேசினா, எங்கே கிளம்பணும் எங்கே கிளம்பணும், உன்னோட மேரேஜுக்கா அப்படிங்கிற மாதிரி பேசவும், மேரேஜுக்கா நீ அந்த திங்கிங்லேயே இருக்கியா, ஆமாம்மா நீ முதல்ல என் கூட கிளம்பி வா, நம்ம மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். ஜங்கு காண்டாகி எக்கச்சக்கமாக ஸ்லாப் பண்ணுறாரு. இப்படி ஸ்லாப் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி டேட்டேருந்து ஜங்குக்கு பிரிச்சுட்டு என்ன பண்ணுற ஜங்குக்கு எதுக்காக இப்போ இப்படி அவனை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, ஏன்ட்டே இந்த மாதிரி பண்ண, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, ஏண்டா நான் ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்னை சீட் பண்ணுறியா டயாங், எப்படி டயாங் என்னை விட்டுட்டு இன்னொரு கேலை நீ மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போயிருப்பேன், இன்விடேஷன் கார்டை ஏன் ஹவுஸ்லேயே கொண்டு வந்து கொடுப்பியா, அப்போ கூட என்ன பார்க்கணுன்னு உனக்கு திங்கிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி க்ரை பண்ணி எழுதா பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக்கானா டேயுமே ஷாக் ஆகி என்ன இன்விடேஷனா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட டேடி இதை கேட்டு இன்னும் ஷாக் ஆனோம். பர்சனல் பாடி கார்டு ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு கொண்டு வந்து டேயோட கேன்சல் அந்த இன்விடேஷன் கார்டை காட்டவும் ரொம்ப ஷாக் ஆகி, ஜங்குக்கு இது ஃபேக், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஒன்றை மீட் பண்ண தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன், எனக்கு தெரியாதுடா, என்னை நம்புடா, நான் என்னை நம்புடா, ஏன்டா அப்படி மேரேஜ் பண்ணிக்க போகிறவனா இருந்தால் நான் ஏன்டா உன்னை இப்படி கூப்பிட போகிறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாரி பக்கத்தில் வந்தா, என்ன சொல்கிறட்டையாங், நான் உண்மை தான்டா சொல்கிறேன், உன்னை உன் ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்தேன்டா, உன் டேடு கொடுத்த சேலஞ்சில் நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜங்குக்கு இன்னும் ஷாக் ஆகி, சேலஞ்சா, என்ன சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அன்னைக்கு இந்த மாதிரி தான் உன் டேடு சேலஞ்சு பண்ணி உன்னை மீட் பண்ணாமல் இங்கேருந்து வெளியே அனுப்புனாருங்கிறத பாய்ஸை சொல்கிறத கேட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜங்குக்கோட டேட் நோட் பண்ணிவிட்டு, ஏன் டாடி இந்த மாதிரி பண்ண, எதுக்காக டாடி இந்த மாதிரி பண்ண, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பினேன் டாடு நான் உன்னோட சன் தானே நான் உன்னோட சன் தானே, அப்படி இருந்து என் டாடி என்னை இப்படி பனிஷ் பண்ணுற, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற டாடி என் மேலே உனக்கு அப்போ லவ்வே கிடையாதா, ஃபீலிங்ஸே கிடையாதா, என்னையே ஒரு திங்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ சொன்னதெல்லாம் நான் அப்படியே நம்பினேனே டாடி, என் மேலே உனக்கு அப்போ ஃபீலிங்ஸ் கிடையாதா, லவ் கிடையாதா, நான் உனக்கு சன் மாதிரி அப்போ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு நான் அப்படியே நம்பினேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணாமல் முதல்ல இந்த ஹவுஸை விட்டு நான் வெளியே போயிருந்துருக்கணும், அப்படி பண்ணாமல் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த ரூம்குள்ளே இருந்தோம்ல, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடை திட்டுனபடி ஜங்குக்கோட டேடு முன்னாடி நின்றுட்டு இருந்தா ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக பிளட் வாமிட் எடுக்கிறாரு. இப்படி பிளட் வாமிட் எடுக்கிறத ஜங்குக்கோட டேடு பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா, பாய்ஸஸ் எல்லாருமே பார்த்து ஷாக் ஆனா, நம்ம ஜங்குக்கு அப்படியே பிளட் வாமிட் எடுத்தபடியே மயங்கி கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தா, இப்போ நம்ம ஜங்குக்கோட டேடு தான் பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுறத பார்த்துட்டு காண்டாகி ஜங்குக்கோட டேடை எக்கச்சக்கமாக ஸ்லாப் பண்ணி, உன்னால் இன்றைக்கி ஜங்குக்கை இழக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டல, என்னடா இப்படி பண்ண, எதுக்குடா அப்படி பண்ண, அவனோட டேடு தானடா நீ, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா டேங்கை புஷ் பண்ணி நகட்டிட்டு நம்ம ஜங்குக்கோட டேடி எதுவுமே பேசாமல் ஜங்குக்கு ஏதாவது ஆயிருமோனுங்கிற பயத்திலேயே ஐஸில் எழுதிட்டு இருந்தா. ஒரு 2 hours ஃபாஸ்ட் ஆக்கி இப்போ டாக்டர் அப்படியே வெளியே வந்துட்டு, கொஞ்சம் ரேர் பாய்சன் தான், கரெக்டான டயத்தில் அட்மிட் பண்ணதுனால அவரை சேவ் பண்ணியாச்சு,
ஒவ்வொருத்தராக வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நின்னா அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நீ எதுக்கும் பயப்படாத ஜங்குக், நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல. நான் இனி உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணி உன்னை நான் என் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிடுதேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பேசிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போனால் நம்ம தான் ஜங்குக் பக்கத்துலேயே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி உட்காந்துருந்தா. ஜங்குக்கோட டேட் அப்படியே உள்ளே என்ட்ராகி இந்த மாதிரி பெட்டில் படுத்துருக்கு ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்னா ஜங்குக் அப்படியே நம்ம ஜங்குக்கோட டேடை அவாய்ட் பண்ணபடி திரும்புகிறாரு. இந்த மாதிரி திரும்புகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சாரி ஜங்குக், சாரிடா, என் மேலே கோவப்படாதடா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலடா. போர் பீப்புள்ஸ் ஒன்று சீட் பண்ணி ஏமாத்திடுவாங்க. நீ அந்தளவுக்கு எதையுமே திங்க் பண்ண மாட்டேன், எல்லாத்தையுமே ட்ரூன்னு நினச்சி திங்க் பண்ணி அவங்க கூட அட்டாச் ஆகுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்னை சீக்ரெட்டாக பார்த்துக்கிறதுக்கு உன் கூடயே ஒரு பாடி கார்டை வச்சான். ஆனால் அவனும் உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி என்னை ஏமாற்றுவான்னு நினைக்கல. நீ அந்த மாதிரி அந்த பையன் கூட ரோட்டில் கிஸ் பண்ணிகிட்ருக்க அந்த மொமெண்ட்டை பார்த்து கோவத்தில் தான் நான் ஆச்சேன். ஆனால் உனக்கு அந்த பையன் அவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. நீ பாய்சன் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உன் மேலே லவ் இல்லைன்ட்டு ஏன்டா அப்படி திங்க் பண்ணுற? லவ் இல்லாமலாம் கிடையாது ஜங்குக். உன் மேலே என் உயிரையே வச்சுருக்கேன் தெரியுமா? எனக்கு எனக்கு நீ நீ போத் ஆன கொஞ்சம் டேஸ்லேயே உன் மாம் டெத் ஆகிட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோன்ட்டு. ஆனால் நான் பண்ணிக்கலட்டே ஜங்குக், நான் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எங்கே நான் இன்னொரு மேரேஜ் பண்ணி அந்த பர்சன்ட் உன்னை எனக்கு தெரியாமல் டார்ச்சர் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நான் இன்னொரு மேரேஜ் கூட பண்ணிக்காமல் உனக்காக மட்டும்தாண்டா என் லைஃப் மொத்தத்தையுமே ஷேர் பண்ணி லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கேன். எனக்கு நீ யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது, யாரும் உன்னை ட்ரீட் பண்ணி உன்கிட்ட மிஸ்பிஹேவாக நடந்துடக்கூடாதுன்ட்டு தான் அந்தளவுக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லோரும் பூர் பீப்புள்ஸ். நீ இன்னொரு பிளேஸில் ரொம்ப கஷ்டப்படுற மூமெண்ட்டை என்னால் பார்க்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணி அங்கேருந்து அனுப்பிட்டேன். ஜங்குக், டேடு பண்ணியிருந்தது தப்பாக இருந்தால் ஃபர்கிவ் பண்ணிடுடா, கோவப்படாதடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ண நம்ம ஜங்குக்கோட டேடை முழுக்க அவாய்ட் பண்ணபடியே அப்படியே பெட்டில் இருந்தோம். இப்போ டேஸ் மூவ் ஆன் ஆகி டேக்குக்கு மேரேஜ் தான் நடக்குது. இப்படி மேரேஜ் நடந்தால் பாய்ஸஸ் முன்னாடி, அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி, ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி மேரேஜ் நடந்தால் இப்படி மேரேஜ் நடக்க சொல்லியும் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறத பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணோம். நம்ம ஜிமினாவை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என்னடா சொன்னதை கரெக்டாக செஞ்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் இப்படி சேடாக இருக்கிற ஜங்குக்கோட ஐஸை க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுற டேயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணவும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம டே அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்து அந்த மேரேஜ் ஹாலை விட்டே வெளியே கூட்டிகிட்டு வந்து ஐஸை ஓப்பன் பண்ணால் நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு என்ன எதுக்கு இங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி திரும்பினா ஜங்குக்கோட டேடும் ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டு நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ் மொத்தமாக கலங்குன்னா அப்படியே திரும்பி அங்கேருந்து போக பார்க்குறாரு. இப்படி போக பார்த்தா ஜங்குக்கோட டேடு வேகமாக வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு சாரிடா ஃபர்கிவ் பண்ணிடுடா, என்ன நீ மேரேஜுக்கு அலோவ் பண்ண மாட்டியோன்னு நினச்சேன். டே வந்து என்கிட்ட சொன்னா தான் நான் மேரேஜுக்கு வந்தேன். உன்னோட மேரேஜை பார்க்க வந்திருக்கேன், இப்படி பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக க்ரை பண்ணி அழுறாரு. இப்படி அழுதா சாரி டேடு, கொஞ்சம் உன்னை ரொம்பவே ஹேட் ஆக்குற மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் பண்ணிட்டேன். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி நான் உன்னை அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், ஃபர்கிவ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி பேசினோம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஜங்குவோட டேடை லைட்டாக ஹக் பண்ணபடி இருந்தோம். சரி பேபி, ஹக் பண்ணதெல்லாம் போதும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணா ஹனிமூன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பைக்லையா? ஆமாம், என் பேபிக்கு தனியாக சிங்கிளாக யாரோட ப்ரொடக்டும் இல்லாமல் ஹாப்பியாக நிறைய பிளேஸ்க்கு போகணுன்னு ஆசைப்பட்டான். என்கிட்ட நிறைய சொன்னான், அந்த பிளேஸ்க்கெல்லாம் நான் போகிறேன். போனீன்னா கம்பெனி யார்டா பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்டான். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்களா, டே என் ஹனிமூனை என் பண்ணிட்டு வர தண்ணியும் கம்பெனியை கரெக்டாக ரன் பண்ணணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணா
ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேட்டை செலவும் ஜங்குக்கா அப்படியே இழுத்து டேய்க்கு முன்னாடி பைக்கில் உட்கார வைக்கிறாரு. டேயா பைக்லேயேவா போகிறோம்? நீ தானே சொன்ன பைக்கில் என் கூட ட்ராய் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது நல்லா இருக்குன்ட்டு. அதான் பைக்லேயே நம்ம இந்த வேர்ல்டை ட்ரை பண்ண போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். உனக்கு எப்போ இந்த பிளேஸ்க்கு திரும்பி வரணும்னு தோணுதோ அப்போ வரலாம். கிளம்புவோமா ஹனிமூனுக்கு அப்படிங்கிற மாதிரி டேய் பேசினோம். டேயோட சீக்ஸில் நம்ம ஜங்கு கப் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு போ கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கை முன்னாடி உட்கார வச்சபடியே நம்ம டே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணபடி பாய்ஸஸையும் டேயோட பேரண்ட்ஸையும் ஜங்குக்கோட டேடையும் நோட் பண்ணிவிட்டு சேஃபாக பார்த்துப்பேன் என்னோட பேபியை, நீங்கள் உங்கள் ஒர்க்கை கரெக்டாக பார்த்துக்கோங்கடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணபடி ஹனிமூன் என்ஜாய் பண்ண நம்ம டேக்குக்கு 2 பேருமே இங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.